Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு chicken 65 பண்ணி காமிக்கலாம்னு இருக்கறேன். அதாவது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல டேஸ்டியா ரெஸ்டாரன்ட்ல நம்ம வாங்கி சாப்பிடுற அளவுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து chicken 65 நாலே அந்த மசாலா பவுடரை வந்து ரெடிமேடா கடையில் இருக்கிறத நம்ம வாங்கி மிக்ஸ் பண்ணி சமைப்போம் இல்லைங்களா? இது வந்து நம்ம அந்த மாதிரி ரெடிமேட் பவுடர் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க பவுடரை வச்சு எப்படி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 65க்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் பார்த்தீங்கன்னா வாட்டர் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கார்லிக் பவுடர் வந்து இந்த மாதிரி நமக்கு கடைகளில் கிடைக்கும். ட்ரை பவுடரை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஏதாவது டக்குன்னு சமைக்கும் பொழுது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைமும் நமக்கு சேவ் ஆகும். இந்த கார்லிக் பவுடர்லேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் பவுடர், இதுவுமே அதே மாதிரி நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் ட்ரை பவுடர். ஸோ நமக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது. இல்லைன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம உரிச்சி எல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் எடுத்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், டிக்கா தந்தூரி மசாலா 1/2 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், மைதா 3 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் வந்து இதுக்கு 1 கிலோ எடுத்திருக்கேன். இந்த 1 கிலோ சிக்கனை ஆல்ரெடி நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல். இப்போ அந்த எல்லா சிக்கனையும் நம்ம இந்த பவுடரில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா சிக்கனில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் தண்ணியை நம்ம ஆட் பண்ணவே வேண்டாம். ஆல்ரெடி நம்ம தயிர் போட்டிருக்கோம். தயிரில் இருக்க அந்த வாட்டர் இதுவே போதும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம எந்த தண்ணியுமே ஊற்றலை. தண்ணி ஊற்றாமலே அதில் வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி கோட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் மேலே நல்லா வந்து அந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும் நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை அப்படியே வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு அப்படியே நம்ம விட்டுடலாம். இது நல்லா வந்து அப்படியே ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இது நல்லா நான் ஓப்பன்லேயே வச்சுருந்தேன். நான் க்ளோஸ்லாம் பண்ணலை. மேலே நல்லா ட்ரை ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம இதை குக் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அதனால் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து ஆயில் ஊற்றிடுறேன். ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கனை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த ஹீட்டான ஆயிலில் போட்டுடலாம். ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து போடுங்க. அப்படியே மொத்தமாக போட்டுறக்கூடாது. இதை கொஞ்ச நேரம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வந்து நமக்கு சிக்கன் வந்து தீஞ்சிடும். அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா திருப்பி போடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நடுவில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணால் தான் சிக்கனோட எல்லா சைடும் வந்து நமக்கு குக் ஆகும். ஏன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா ஒரே பக்கம் தான் நல்லா குக் ஆகும், ஓவர் குக் ஆகிடும். அடுத்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா சரியாக குக் ஆகாது. பக்கத்துலேயே இருந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து எல்லா பக்கமும் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து கடையில் வாங்கி அந்த மசாலா யூஸ் பண்ணுறதை விட இந்த பவுடர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபீல் பண்ணோம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் சிக்கன் 65 ரொம்பவே பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக குழந்தைங்களுக்கும் இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஈஸி அண்ட்
குயிக்கான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.